பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் அறிவிப்பதில் சந்தோஷம். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நாளுக்கண்டு நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வேதம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட எடுத்துக்கோங்க. பிரசங்கி 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். பிரசங்கி 9:11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். இன்று பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிச்சிருக்கிறோம். இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் ராஜா. இந்த பிரசங்கி அவர் தான் எழுதியிருக்கிறார். இந்த பிரசங்கில இருக்கிற பல காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில என்ன பண்றாரு எழுதினதாக நாம் பார்க்கிறோம். சாலமோன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஞானம். ஞானத்திற்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளம்னா சாலமோன் அப்படிங்கிறதான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இந்த உலகத்திலே சாலமோனை போன்ற ஞானவான்கள் இருந்ததில்லை. இந்த உலகத்துல எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, எத்தனையோ தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க, கிரேக்க தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் விட சாலமோன் மிகவும் இன்கம்பேரபிளா என்ன பண்ணாராம், தன்னுடைய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவருடைய ஞானம் இப்ப வரைக்கும் என்ன பண்ணுது, சில காரியங்கள் பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சாலமோனை போன்று ஆஸ்தி மந்தஸ்தோடு நிறைய செல்வ செழிப்போடு வாழ்ந்த மனிதன் இன்று வரைக்கும் யாரும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் சாலமோன். ஞானத்திற்கு மிகவும் பெயர் பெற்றவர். நீதிமொழிகள் எழுதுகிறார், நிறைய ஞான புத்தகங்கள் எழுதுறார். நிறைய புத்தகங்கள் கிடைக்கல. பைபிள்ல நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. ராஜாக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஞானத்திற்காகவே தனியா நிறைய டீம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாராம். இந்த மாதிரி காரியங்களை பேசுவதற்காக, ஞானமான காரியங்களை இன்னும் டெவலப் பண்ணுவதற்காக நிறைய பள்ளிகளை என்ன பண்ணாராம், தன்னுடைய கற்றுக் கொடுத்தாராம். அப்போ இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் என்ன பண்றோம், அவரை குறித்த வரலாற்றை சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிமொழிகள்ல பார்த்தோம்னு சொன்னா ஞானம் ஞானம் ஞானம், விவேகம் விவேகம் அப்படின்னு பல காரியங்களை என்ன பண்றாரு, ஞானத்திற்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஞானம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம் அப்படின்னு சாலமோன் பல காரியங்களை ஆணித்தரமாக என்ன பண்றார், கூறுகிறார். ஆனா தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும் பொழுது ஒரு சில காரியங்களை அவர் கற்றுக்கொண்டு எழுதுகிறார். பிரசங்கி புஸ்தகத்துல ஏதாவது சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் நீ அடைந்தாலும், உனக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஞானம் இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். சமயமும் தேவ செயலும். நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், இந்த உலகத்தையே உன் கண்ட்ரோல்ல வச்சாலும், எந்த காரியத்தையும் நீ பெஸ்டா செய்கிறவனா இருந்தாலும், ஊழியத்துல பயங்கரமான காரியங்களை செய்கிறவனா இருந்தாலும், உன்னுடைய பிசினஸ்ல படிப்புல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், தேவ சித்தம் தேவனுடைய டைமிங் உன் வாழ்க்கையில வரலன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா, தேவ செயல் உன்னுடைய வாழ்க்கையில வேணும். உன்னுடைய வாழ்க்கையில எப்பப்போ எது நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, குழந்தை இந்த நாள்ல பிறந்துரும், மே 10ஆம் தேதி பிறக்கும், மே 8ஆம் தேதி பிறக்கும்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைய பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பிறந்தது. தன்னுடைய ஞானத்தினால சில காரியங்களை நாம சொல்ல முடியும். ஆனா தேவன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு, தேவனாலதான். அப்போ நம்ம ஞானத்தை கொண்டு இதெல்லாம் செஞ்சிடலாம், என்னுடைய சுய பலத்தை கொண்டு இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்யட்டும், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். உபாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை செய்தது என்று சொல்லி உன் மனதிலே நீ நினைக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட நாம ஒண்ணுமே கிடையாதான். உலகத்திலேயே பெரிய ஞானமான வாழ்ந்த தேவ மனுஷனே சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய ஆளாலும் தேவ சித்தலைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்றேன், தேவ சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். நம்முடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாம் ஒரு நாள் தோற்று போகும். வேதத்துல நாம் ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26:12வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பல நாட்கள்ல பல நேரங்கள்ல நாம் நிறைய காரியங்களை ட்ரை பண்றோம், ஆனா தோற்று போறோம். நம்மளுடைய ஞானத்தை, நம்மளுடைய அறிவு மொத்தத்தையும் நம்ம அதுல யூஸ் பண்றோம், ஆனா அந்த விஷயத்துல நம்ம தோற்று போறோம். காரணம் அதுல தேவ சித்தம் இல்ல. நிறைய விஷயங்கள்ல தோற்று போறதுக்கான காரணம் தேவ சித்தம் இல்லாம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம், நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கு ஈசாக்கை குறித்து, அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
அந்த நாட்கள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க, நிறைய பேர் தொழில் செய்யறாங்க, நிறைய பேர் அவனோடு சேர்ந்து போட்டி போட்டு வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் இருக்கிறது ஒரு அந்நிய தேசம். அப்போ ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவனை தேவன் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தாராம். நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம் தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணணும், செயல்பட வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் சொல்றாருல்ல, குதிரை நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அப்ப நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணலாம், குதிரை நம்ம எவ்வளவு டெவலப் பண்ணலாம், போருக்கு நம்ம எவ்வளவு எக்யூப் பண்ணலாம், ஆனா ஜெயத்தை கொடுக்கிறது தேவன் தான், சக்சஸ கொடுக்கிறது தேவன் தான். நம்மளுடைய ஞானம் அதற்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. அதனால அதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க, தேவ சத்தத்தின்படி நடக்க நீங்க அர்ப்பணிங்க. ஒருவேளை அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, திரும்ப ரிட்டர்ன் வாங்க. when you sin, run to God, don't run away from God. தேவனை விட்டு விலகாதீங்க, நீங்க தேவனை நோக்கி ஓடி வாங்க, நிச்சயம் அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் என்று சொன்னால் நிச்சயம் சமாதானமாக இருக்கும். ஏன் உங்க வாழ்க்கையில ஒரே சமாதானம் இல்ல, போராட்டமா இருக்கு? சிலர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா தேவ சித்தத்தின்படி வாழ்க்கை இல்லை, அப்பனா சரியா தூக்கம் வராது, சரியான காரியங்களை செய்ய முடியாது, நிம்மதி இருக்காது. போராடாம தேவனுடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.